அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மண்டே மார்னிங் எடுத்த வ்ளாக் தாங்க. பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு. ஸோ இவரும் நானும் போயிட்டு தான் மார்க்கெட்டுக்கு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாலே கொஞ்சம் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பசங்க இல்லாத நேரத்தில் தாங்க எனக்கு வீடியோலாம் பிடிக்க முடியுது. இன்றைக்கி லஞ்சு தாங்க சமைக்கணும். லஞ்ச் வந்து இன்றைக்கி வெஜிடபிள் சாம்பார் தான் செய்யலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் சாம்பார்லாம் எப்போவுமே செய்வேன். வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி செஞ்சு வெஜிடபிள் சாம்பார் எப்படி செய்யலா இந்த வாட்டி செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே கட் பண்ணி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து நான் முருங்கைக்காயெலாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சாலே கொஞ்சம் சீக்கிரமாக அந்த காஞ்சிரம்ல அப்படியே வச்சால் மாதிரி கண்டெய்னரில் இல்லைனா கவரில் போட்டு எடுத்து வச்சாலே அது சீக்கிரம் அந்த இதாகாது. ரொம்ப நாளாகவே பெடஸ்டல் ஃபேனோட தலை மட்டும் ஆட மாட்டேங்குதுங்க. ஸோ இவருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன், சரி ரிப்பேர் பண்ணிப்பான்னு சொல்லி இன்றைக்கி தான் அவளுக்கு விடுவே காலம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி தான் அந்த ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தார். வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்களாம் இவரே பார்த்து பாருங்கள். சுவிட்ச் மாற்றுறது, இந்த மாதிரி ரிப்பேர்லாம் பண்ணுறது, ஸோ ட்ரில்லிங்லாம் போடுறதுன்னா இவரே பார்த்துப்பாரு. ஸோ அந்த டென்ஷன் எனக்கு இல்லை. மார்க்கெட்டுக்கு கிளம்புற முன்னாடியே பருப்பு ஊற வச்சு தாங்க போயிருந்தேன். வந்து சரி காலையிலேருந்து பெட் கவரே போட முடியலைங்க. சரி போட்டு முடிச்சுட்டு அப்புறமா சமைக்கிறதுக்கு கிச்சனுக்கு போயிடலான்னு சொல்லி பெட் கவர்லாம் போட்டு முடிச்சுட்டு பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தண்ணி போட்டுட்டேன். தண்ணி 1 கிளாஸ் தண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு குக்கரை மூடி ஸ்டவ் மேலே ஏற்றிட்டீங்க. அது ஒரு 3 விசில் கொடுத்தாலே போதும், பருப்பு வெந்துடும். பருப்பு வேகட்டும். அது வரைக்கும் சைட் பை சைடாக இது வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதெல்லாமே கட் பண்ணிட்டேன். சரி முருங்கைக்காவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். முருங்கைக்காய் ஒரு 3-4 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். 2 கேரட்ஸ் எடுத்துருக்கேங்க. கேரட் மட்டும் சின்ன சின்ன லாங் சைஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தேன் நீட்டாக. ஸோ அதெல்லாம் எல்லாமே கட் பண்ணி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தண்ணியில் போட்டு அப்படியே வச்சுட்டீங்க. ஏன்னா கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, இல்லைனா கலர் சேஞ்ச் ஆகிடும் தண்ணி இல்லாத போட்டு வச்சுருந்தேன்னா. ஸோ 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா சாப் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ண பிறகு ஒரு மீடியம் சைஸ் 2 டொமேட்டோ எடுத்துருக்கேங்க. கொஞ்சோண்டு 10 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. அதுவும் தோல்லாம் சீவி எடுத்து வச்சுட்டேன். பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. அதுவும் நல்லா ஸ்பூனில் போட்டு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். மீடியம் சைஸ் லெமன் சைஸு புளி எடுத்துருக்கேங்க. அதுவும் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். இந்த சாம்பார் பொடி செய்கிறதுக்கு வந்து வெந்தயம், சீரகம், பிளாக் பெப்பர் எல்லாம் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா வந்து 2 பெரிய டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு 1 டேபிள் ஸ்பூன் அரிசிங்க. எந்த நீங்கள் சாப்பாடு அரிசியில் இருந்தாலும் ஓகே. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையை எடுத்து சூடு பாடணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வறுக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு அரிசியெல்லாம் பொரிஞ்சு வந்துடணும். தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா இல்லைங்க. ஏன்னா வந்து சாம்பாரில் வந்து சாம்பார் செய்யும்போது நீங்கள் வேணும்னா தனியாக நல்லா பேஸ்ட் மாதிரி அடித்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சாம்பாரில். இல்லைனா இந்த மாதிரி போட்டு நீங்கள் பவுடர் ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சாங்கன்னா நீங்கள் அப்போது அரிச்சிட்டு அதில் ஆட் பண்ண தேவையில்லைங்க. சூடு ஆறின பிறகு கிரைண்டரில் போட்டு அரிச்சிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு பவுடராக வந்தது. இன்னும் வேணாலும் நீங்கள் இன்னும் பவுடர் மாதிரி அடிச்சிக்கலாம். எல்லாம் ஆறின பிறகு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. எண்ணெயை போட்டு அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போடல. வேணும்னா நீங்கள் வெந்தயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெந்தயம் ஆட் பண்ணலைங்க இதில். ஸோ கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறமா இடித்து வச்ச பூண்டுங்க. அந்த 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் இடித்து போட்டுக்கோங்க. அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதுவும் ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுருங்க. உப்பு ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கட் ஆகிடுச்சிங்க வீடியோவில். அப்புறமா வெங்காயம் வதக்கின பிறகு நீங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தீங்களே அதை ஆட் பண்ணி நல்லா தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் முருங்கைக்காவும் கேரட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக வெந்துடும் இல்லையா, அதுக்காகவே இது வேகின பிறகு அப்புறமா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டேன். பருப்போ வெந்து இருந்தது இல்லையா, அதில் வந்து புளியை வந்து கரிச்சி ஊற்றிக்கலாம், புளி தண்ணியை. ஸோ நல்லாவே கரிச்சி ஊற்றிட்ட பிறகு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுவும் 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. அப்புறமா வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. ஸோ அதோட கலரே சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆன பிறகு டேபிள் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்க. வேணும்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. ஸோ இந்த சாம்பார் பொடி அரிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அது நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. வேணும்னா இன்னொன்று 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா
நல்லா கலக்கி விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் வேகணும் வெஜிடபிள்ஸ்லாம். வெந்தின பிறகு நாங்கள் இந்த பருப்பும் எந்த தண்ணி நாங்கள் கலக்கி வச்சுருக்கோம் புளி தண்ணி அது ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த பவுட்ரு வந்து ஒரு கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் கொஞ்சம் வெந்துருச்சுங்க. வேகின பிறகு இந்த பருப்பும் புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. வேணும்னா ஒரு கிளாஸ் தண்ணி, ஏன்னா வந்து சாம்பார் வந்து கொதிக்கும் போது ஆறின பிறகு கொஞ்சம் திக்காயிடும். அதனால வந்து நீங்கள் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க திக்னஸ் எப்படின்னு சொல்லி, சரிங்களா. அதுக்குன்ட்டு ரொம்ப தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடுங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா அது ரொம்ப கொதிக்க வச்சு அந்த திக்னஸ் வரத்துக்கு லேட் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அளவாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கேரட்டும் பீன்ஸ் தாங்க இன்றைக்கி பொரியல் செஞ்சுருக்கேன். சிம்பிள் தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு. கொஞ்சம் கருகருப்பாக அடித்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. இதுதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சு. இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. சாம்பாரும் சூப்பராகவே இருந்தது. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் அரைச்சி சாம்பார் பொடி செஞ்சால் சூப்பராகவே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க சைட் டிஷ்ஷு. எங்கள் வீட்டில் இதுதான் லஞ்சு சிம்பிளாக. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.